ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி 200 ரன்னை 15 ஓவரில் சேஸ் பண்ணாங்க. ரெண்டாவது மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் 220 ரன்னை 20 ஓவரில் சேஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்சும் கொஞ்சம் 200+ ஸ்கோராக போகும் அப்படின்னு எதிர்பார்த்தா சிஎஸ்கே 127 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஈஸியாக ஆறாக ஜெயிச்சிட்டாங்க 8 விக்கெட் வித்தியாசத்தில். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பங்காளியோட டெம்ப்ளேட்ஸ் எடுத்துக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்தா தான் அந்த சீசன் நல்லா போகும் அப்படிங்கிற டெம்ப்ளேட்டை போய் கடன் வாங்கிக்குவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் டாஸை ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஃப்ளாட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூவ்மெண்ட் இருந்துச்சு ஓப்பனிங் பவர் பிளே ஓவர்ஸில். ஜாஃப்ரா ஆர்ச்சர் மற்றும் நாண்ட்ரே பர்கர் அதை நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே பேட்டர்ஸ் கொஞ்சம் பொறுமையாக ஆடி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் சஞ்சு சாம்சன் தான் 2 எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ். 2 சீனியர் பிளேயர்ஸில் யாரோ ஒருத்தர் நின்று விளாண்டுருக்கணும். பட் 2 பேர் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமாவது அந்த பிளேயர்ஸாவது நின்று விளாண்டுருக்கலாம். பட் பார்த்திங்கன்னா நாண்ட்ரே பர்கர் வந்து ஆயுஷ்மான் ரேவா ஃபஸ்ட் பால்லையும் சஞ்சு சாம்சன் விக்கெட் எடுத்துட்டாரு. ஜாஃப்ரா ஆர்ச்சர் காட் ரிட் ஆஃப் ருத்ராஜ் கெய்க்வாட். அதுக்கப்புறம் வந்து மேத்யூ ஷாட் ஒரு தேவையில்லாத ஷாட் ஆடி அவுட் ஆகிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் போயிடுச்சு பவர் பிளேலேயே. ஸோ பிரசாந்த் வீரை தான் இம்பாக்டாக கொண்டு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். விக்கெட் போனதுனால வேறு வழி இல்லாமல் சர்ஃப்ராஸ் கான் கொண்டு வந்தாங்க. சர்ஃப்ராஸும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. பட் அவங்க எந்த பிளேயருமே ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணவே இல்லை. ரொட்டேஷன் பண்ணிவிட்டு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி ஒரு 12 ஓவர் 13 ஓவர் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஆக்சலேஷன் பண்ணியிருக்கலாம். பட் யாருமே அதை பண்ணலை. ஸோ 127 வந்தது காரணமே ஜெய்மி ஓவர்டன் கடைசியில் அன்சில் கும்போஜும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு தான் ஒரு 127 கொண்டு வந்தாங்க. ஸோ வெரி புவர் பேட்டிங் பை சென்னை சூப்பர் கிங்ஸ். பவுலிங் பார்த்தீங்கன்னா ஜடேஜா கூட மிடில் ஓவர் நல்லா போட்டார் அண்ட் பிஷ்னாய் as well. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சென்னை 628 சொல்கிற மாதிரி எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா அப்படின்ற மாதிரி சூரியவம்சி எப்படி பால் போட்டாலும் அடிக்கிறாரு. ஸோ 15 பாலில் 50 மேட்சை சூரியவம்சியை கிட்டத்தட்ட முடிச்சு கொடுத்துட்டு அப்படி ஒரு ஈஸி வின் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் பை 8 விக்கெட்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் லாஸ்ட் சீசன் 9th ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த சீசன் ஒரு நல்லா பண்ணணும் அப்படின்னு வந்திருப்பாங்க. அதை அவங்க நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் vs சிஎஸ்கே கடைசி ஒரு 5-6 வருஷம் எப்படி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 மேட்ச் ஆடிருக்காங்க 2020 அதில் 9 மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. வெறும் 2 மேட்ச் தான் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் கம்ப்ளீட்டாக சிஎஸ்கேவை டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கமிங் பேக் டு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் 10th ஃபினிஷ் பண்ணாங்க. இந்த சீசன் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டோட வந்திருக்கணும். ஏன்னா பேட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. லாஸ்ட் சீசன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பேட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. பவுலிங் தான் என்னடா கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு நினச்சோம். ஆனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கே ஒழுங்காக விளாடல. ஸோ தூபே கூட வந்து ஃபஸ்ட்டு பாலே 6 அடித்தாலும் அடுத்த 2 பாலே அவுட் ஆகிட்டார். ஸோ அது பண்ணியிருக்கக்கூடாது. தூபே இந்தியாவுக்காக பார்த்தீங்கன்னா விக்கெட் போன டைமில் நின்று ஆடி கடைசியில் அடிச்சுக்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அதை தூபே இங்கே ஆடிருப்பார்னு எதிர்பார்த்தேன், பண்ணல. ஸோ ஹோப் சிஎஸ்கே வில் கம்பேக் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா இன்னொரு டெம்ப்ளேட் எடுத்து ரெடியாக வச்சுக்க வேண்டியதான்.